வாட்டர்மெலன் வச்சு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு சர்பத். ரொம்ப ஹெல்த்தியா சுகர் எதுவும் ஆட் பண்ணாதக்கு இந்த சர்பத் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் இத வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீல ஊற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் 3ல இருந்து 4 பாதாம் பிசின் இத வந்து நம்ம ஓவர் நைட் தண்ணீல போட்டு ஊற வச்சுக்க போறோம். நல்லா ப்ளூம் ஆகி இதுவும் வந்துரும். இது எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் வந்து கியூபா கட் பண்ணின வாட்டர்மெலன் சேர்த்துக்கலாம். அதோட 5 மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஃபியூ ஐஸ் கியூப்ஸும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மேல இருக்க சக்கையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இப்போ இதுல வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸை வந்து போட்டுக்கிறோம். அதே சமயத்துல சோக் பண்ணி வச்சிருந்த பாதாம் பிசினையும் இதோட சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வாட்டர்மெலன் ஷர்பத் நம்மளுக்கு ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். வேரியேஷன்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதோட டீடைல்டு ரெசிபி ரேஷிஸ் கிச்சன் வெப்சைட்லயும் இருக்கு.